உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் ஆவணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம், ஆயுள், ஜீவனம் ஆகியவற்றுக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள சனி பகவான் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதே இந்நிலையை சுட்டிக்காட்டுகிறது. செவ்வாயும் சாதகமாக உள்ளார். ஆவணி 9ஆம் தேதி வரை சுக்கிரனாலும் பூமிக்காரகரான செவ்வாயினாலும் நன்மைகள் ஏற்படும். அதன் பிறகு இவ்விரு கிரகங்களும் அனுகூலமில்லாத நிலைக்கு மாறிவிடுகிறார்கள். ராசிநாதனாகிய குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது எதிர்பாராத செலவுகளை எடுத்துக்காட்டுகிறது. மிகவும் சிக்கனமாகவும் ஜாக்கிரதையாகவும் கைப்பணத்தை செலவு செய்ய வேண்டிய மாதம் இது. சனி பகவானும் செவ்வாயும் அனுகூலமாக வலம் வருவதால் தக்க தருணத்தில் உதவிகளும் எளிதில் கிடைக்கும். ரிஷபராசியில் இணைந்துள்ள குரு, செவ்வாய் ஆகியோரால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். அர்த்தாஷ்டகத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது கடன் வாங்கக்கூடாது, அது வளரும் என்று ஜோதிட கிரந்தங்கள் கூறுகின்றன. சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பதால் நிதி நிலைமை அனுகூலமாக உள்ளது. செலவுகள் ஏற்படும் போது சனி பகவான் கைகொடுத்து உதவுகிறார். உத்தியோகத்திற்கு அதிகாரம் படைத்தவர் சனி பகவான் இம்மாதம் முழுவதும் மிகவும் அனுகூலமாக சுபபலம் பெற்று திகழ்கிறார். மேலதிகாரிகளின் ஆதரவு, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினரின் பாராட்டுதல் ஆகியவை பணிகளில் உற்சாகத்தை அதிகரிக்கும். பலருக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்யும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். தொழில், வியாபாரம், வர்த்தகத்துறையும் சனி பகவானின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. சந்தை நிலவரம் மிகவும் சாதகமாக இருக்கும். லாபம் படிப்படியாக உயர்வதை அனுபவத்தில் காணலாம். குருவின் நிலையினால் மாதத்தின் 3வது வாரத்தில் நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடும். மாத ஆரம்பத்திலிருந்தே திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குரு பகவான் ஆதரவாக இல்லாததால் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறையினர், ஆவணி 9ஆம் தேதி வரை சுக்கிரன் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். 10ஆம் தேதியிலிருந்து அவரால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை. வருமானம் போதிய அளவிற்கு இருக்கும். அனாவசிய செலவுகளை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புதிய வாய்ப்புகள் ஓரளவு கிடைக்கும். அரசியல் துறையினர், ஆவணி முதல் வாரம் வரை சுக்கிரனால் நன்மைகள் உண்டு. அதன் பிறகு அவர் அனுகூலமற்ற நிலைக்கு மாறிவிடுகிறார். பேச்சில் அதி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. மாணவியர், ஆவணி 10ஆம் தேதி வரை வித்தியாக்காரரான புதன் சுபபலம் பெற்று திகழ்கிறார். அதன் பிறகு அவரின் நிலை மாறிவிடுகிறது. முதல் 2 வாரங்கள் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும். பின்பு படிப்பில் சோர்வும் மந்த நிலையும் ஏற்படும். சிலருக்கு தகாத மாணவ சேர்க்கை உண்டாகும். விவசாயத்துறையினர், விவசாயத்துறையை தன் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள செவ்வாய் குரு பகவானுடன் சேர்ந்து சஞ்சரிப்பதால் குருமங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது. விளைச்சல் எதிர்பார்ப்பை விட அதிகமாகவே இருக்கும். அரசாங்கமும் ஆதரவாகவே உள்ளன. பழைய கடன்கள் இருந்தால் அவற்றை அடைத்து நிம்மதி வரலாம். பெண்மணிகள், அனுகூலமான மாதம் இது. ராகுவின் அர்த்தாஷ்டக நிலையில் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மிகவும் முன்னேற்றமான மாதம் இந்த ஆவணி மாதம். வேலை இல்லாத பெண்கள் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாம். வெற்றி வாய்ப்பு சிறப்பாக உள்ளது. பரிகாரம், வியாழக்கிழமைகள் தோறும் அருகிலுள்ள திருக்கோயில் ஒன்றில் நெய் தீபம் ஏற்றி வருவது சிறந்த பரிகாரமாகும். சந்திராஷ்ம தினங்கள் ஆவணி 14 மாலை முதல் 16 இரவு வரை. நன்றி.